சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் இருக்கு. இப்போ இந்த பார்பி ஹவுஸ் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். வந்து கிளாத் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. பேபிஸ்க்கு எந்த ஹார்ம்ஃபுல்லும் ஆகாது. அதே மாதிரி இந்த உள்ள இருக்கிற ராட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் மோல்டா பண்ணிருக்காங்க. இது ஹேண்டில் பண்றது வந்து சூப்பரா ஈஸியா இருந்துச்சு. அசம்பிள் குழந்தைங்களே பண்ணிடுவாங்க. இவங்க தான் சொல்ல பண்ண பண்ணது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 2 குழந்தைங்க உள்ள தாராளமா உட்காந்து விளையாடலாம். இங்க வந்து மெயின் டோர் மாதிரி ஓபன் பண்ணி பாப்பா பேங்கிள்ஸோட உடஞ்சிருச்சுங்களாமா, அதனால வேற வாங்கி கொடுங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு சின்ன குழந்தை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயின் டோருக்காக நம்மளுக்கு இந்த இது ஓபன் பண்ற கொடுத்துருக்காங்க. இந்த வழியா குழந்தைங்க போய்க்கலாம் வந்துக்கலாம். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா செட்டப்போட இருக்கிறங்காட்டிக்கு இதுதான் அவங்களோட ஹவுஸ் அப்படின்ட்டு குழந்தைங்க செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. கரெக்டாரண்ணா டிங் டிங் கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணிடலாங்களா? ஓகே ஓகே ஓபன் பண்ணுங்க. எங்க பெரிய பொண்ணு ஓபன் பண்ணிட்டோம். என்னமோ சத்தம் கேக்குதுன்னு உள்ள இருந்து யாரோ எட்டி பாக்குறாங்க. கிஃப்ட் ஓபன் பண்ணோடனே சவுண்ட் தாங்க முடியாம ஒரு ஆள் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. நான் அந்த ஓபன் பண்ணுவேன்னு சரின்னு ஓபன் பண்ணி விட்டாச்சு. ஓபன் பண்ணுமா, மெதுவா மெதுவா மெதுவா. கேமரா காட்டுங்க, கேமரா காட்டுங்க. அப்பதானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க என்ன கிஃப்ட்னு. ஓ ஓ இது மேல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டிக் பாருங்க பாப்பாவோட பப்பி ஹவுஸ் எப்படி இருக்கு. நம்ம குட்டி பப்பி வாங்கி குட்டி பப்பிக்கு இது ஹவுஸ் கொடுத்துடலாமா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. வெரி குட். தாத்தா பாட்டி காசு கொடுப்பாங்களா தங்க? நீங்க இங்க முன்னாடி வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா நாய்க்குட்டி உள்ள ஒண்ணு இருக்கு குட்டி பௌபௌ, அது வந்து காசு எடுத்துட்டு போயிருமாமா. டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பாப்பா கிட்ட கொடுங்க. எங்க நாய்க்குட்டிக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டேங்குதுங்க. வரக்கு எங்க பெரிய பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணங்காட்டிக்கு உள்ளுக்குள்ள போயிடுச்சுங்க. இந்த கிஃப்ட் வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேவிங்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி தான். இது ஒரு உண்டியல் செட்டப். அதுப்போ உள்ளுக்குள்ள இந்த நாய்க்குட்டி இந்த மாதிரி வீடு செட்டப் எல்லாமே பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கும். ஸோ அவங்க ரொம்ப பர்த்டே கிஃப்டா இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிஃப்ட் ஐட்டம்ஸ் நம்ம உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம்னா இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாவே இருக்கும். அது இப்போ எங்க குழந்தைங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஹாப்பியா? இந்த ப்ராடக்ட் பத்தின லிங்க் என்ன? சரிம்மா, இந்த ப்ராடக்ட் பத்தின லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சுறுசுறுப்பாயிடுச்சு இருக்குங்க. கொஞ்சம் எனர்ஜி ஏத்தணும்னு. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாமா? ஏ நெக்ஸ்ட் கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணலாமா? எடுத்துட்டு வாங்க. பாத்து பாத்து மெதுவா மெதுவா மெதுவா. வாவ் சூப்பர். இது என்ன கலர் மயில? ப்ளூ கலர். இது என்ன கலர்? ப்ளூ கலர். ஓபன் பண்ணலாங்களா? ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. இது தங்கச்சி ஒன்று, அடுத்து நீங்க ஒன்று. ஆல்டர்னேட்டிவ். ஓகே, ஷேரிங் கேரிங். மம்மி ஹெல்ப் பண்ணலாமா? மம்மி ஹெல்ப் பண்ணலாமா? மம்மி ஹெல்ப் பண்ணலாமா? மம்மி கிட்ட கொடுங்க. வாவ், சஸ்வி அக்கா கொடுத்த கிஃப்ட். சஸ்வி அக்காக்கு தான் தெரியும் என்ன இருக்குன்னு. வாவ், சூப்பரான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்களே. ஸ்கெட்ச், பெயிண்டிங்ஸ், கலர் பென்சில், எரேசர் அண்ட் பென்சில். தங்கக்குட்டி ப்ரீகேஜி போறீங்களா, அதனால அக்கா உங்களுக்காக யூஸ்ஃபுல்லான கிஃப்டை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சொல்லிருங்க. பெயிண்டிங் பண்ணிக்கோ, இது பண்ணிக்கோ. சூப்பரான கிஃப்ட் பாப்பாக்கு பெயிண்டிங் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே கிஃப்ட் பண்ணதுனால பாப்பா மட்டும் பண்ணலினா ஃபீல் பண்ணுவான்னு அவ்வளோ தரேன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த பாப்பாவுக்கு தெரியாமல் நாங்கள் பிளான் பண்ணிருந்து நாங்கள் பாப்பா கிட்ட சரி பாப்பா இப்போ வந்து ப்ரீகேஜி ஜாயின் பண்ணதுனால இந்த பெயிண்டிங்ஸ் கலர் பண்ணுறது அதெல்லாமே நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நாங்கள் பாப்பாக்கு இது வந்து செலக்ட் பண்ணிட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 கலர் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங்ஸ்ங்க. ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. நான் வேணுங்கிறப்ப எடுத்து லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி டச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே டேரெக்டாக ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென்சில்ஸு.
இப்போ புதுசாக எழுதுகிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் மாடல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கிரிப்புக்கு அந்த ரவுண்டை விடவே நம்மளுக்குங்க இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு சொல்லுங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 கலர்ஸ்க்கு மேல கொடுத்துருக்காங்க. 10 பென்சில்ஸ் இருக்கு. சூப்பரா இருக்கு பென்சில்ஸும். காமிச்சிருங்க, என்னன்னு காமிச்சிருங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிருங்க. எரேசர். காமிச்சிருங்க, கேமரா காமிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பென்சில்ஸ் அண்ட் ஸ்கெட்ச் பென்சில்ஸ் தாங்க. இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதே மாதிரி கிஃப்ட்டும் கூட உங்கள் குழந்தைங்க பர்த்டே வந்துச்சுன்னா இந்த தாராளமாக ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஓகேம்மா, இப்போ 2 கிஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிஃப்ட் எடுக்கலாமா? எடுத்துட்டு வாங்க, எடுத்துட்டு வாங்க. தாங்க இப்போ அக்கா பிரிக்கணும். அக்கா பிரிக்கட்டும். அக்கா கிட்ட கொடுங்க. அக்கா கொண்டு அடுத்த டைம் உங்களுக்கு. ஓகே, கிளாப் பண்ணுங்க. அக்காக்கு கிளாப் பண்ணுங்க. மம்மி ஹெல்ப் பண்ணுமா? எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே. வாவ், இது என்ன கலர்? பிங்க். வாவ், மாஸ்கா. யார் மாஸ்க் இது? பேபி மாஸ்க். பேபி மம்மி அம்மா பேபி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை என்கரேஜ் பண்ற விதமா தான் இந்த கிஃப்ட் இது மாஸ்க் வாங்கியிருக்கு. இது வந்து நாங்க தான் பிரசன்ட் பண்ணது. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புலி வேஷம்லாம் போட்டு யூடியூப்ல பார்த்ததெல்லாம் பார்த்து உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிருச்சு. அதே மாதிரி பாட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இது மாதிரி போட்டு கொடுத்தா அவங்க அந்த ஃபீல் வந்துட்டு இப்போ அதோட மியூசிக்லாம் போட்டு ஆடும்போது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பவும் விளையாட்டே விளையாடாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கட்டுமே. அதுவும் போக இது வந்து பாத்தீங்கன்னா உங்க குட்டி புலி பெரிய புலின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் இந்த மாதிரி பேபிஸ்க்கு அந்த அனிமல் தீம்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதுக்காக தான் இது வாங்குனது. ஸோ 2 பேத்துக்கு போட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு. தங்க நீங்க உங்களுக்கு மேட்சிங் இது போட்டுக்கிறீங்களா? அது போடுறீங்களா? சரி போடுங்க. அக்காவுக்கு அது பெருசா இருக்கு. நீங்க குட்டி பொண்ணு தானே, குட்டியா இருக்கிறது போட்டுக்கிறீங்களா? இது பெருசு தங்க. அக்கா கொடுத்துறீங்களா? சரி அக்கா போட்டா நீங்க போட்டுக்கோங்க. வாங்க. பயம். ஆமா, அவங்க போய் பேன் சொல்லிடல, அவங்கள பயந்துருவாங்க. வாங்க வாங்க, மம்மி போட்டுற குமிங்க. கண்ணு காண பாப்பா கண்ணு. ஓகே, காமிச்சு பே அப்படின்னு பண்ணிருங்க. டான்ஸ் ஆடிருங்க. அங்க கேமரா திருப்புங்க, கண் தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய மாஸ்க் போடுறேன்னு சொன்னாங்களே. வாவ், அதே மாதிரி புலி வேஷம் மட்டும் ஆடுறீங்களே. சரி, அடுத்த டைம் புலி வேஷம் போட்டு நீங்க போய்க்கோங்க. சூப்பரா ஆடுறீங்க. சரி, சும்மா சொன்னேன். ஓகே. அம்மா பயமா இருக்கு, குட்டி புலி கழட்டி வச்சிருங்க. ஓகே. சரிம்மா, நான் பயந்துட்டேன். அடுத்த கிஃப்ட் பார்க்கலாம். ஹலோ, எடுத்துட்டு வாங்க. வாங்க, ஓபன் பண்ணுங்கம்மா. நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். மம்மி ஹெல்ப் பண்ணலாமா? நீங்க ஓபன் பண்ணுங்க, ஃபுல் கவர் ஓபன் பண்ணுங்க, அப்பதானே தெரியும். ஓபன் பண்ணுங்க. பாப்பா குட்டிக்கு மம்மி மெதுவா. உங்களுக்கு கிரீன் கலர் தான் இருக்கா? அவங்க அக்கா என்ன சொன்னாலும் அப்படியே டிட்டோ காப்பியா சொல்லுவாங்க. பாப்பா பிச்சுட்டாங்க. பிடிச்சிருக்கா? பாப்பா குட்டிக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி நாங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ 2 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க. ரொம்ப லேட் ரியாக்ஷன் ஆகுறாங்க. இப்போ பார்த்துருப்பாங்களாட்டு இருக்குது என்ன பார்பின்னு. சொல்லிடலாமா? நாங்க வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தப்போ இந்த ஆளுக்கு ஒரு பார்பி எடுத்து வச்சுட்டு வேணும்னு கேட்டுருந்தாங்க. ஏகப்பட்ட பார்பிங்க பாத்தீங்களா? இது கூட பார்பி ஹவுஸ் தான் வந்திருக்கு. அவ்வளோ உயிரினே சொல்லணும் 2 பேத்துக்கு பார்பினா. சரி, எவ்வளோதான் வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறதுன்ட்டு அவங்க 2 பேருமே ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. சரி, பாவ பொக்குன்னு போயிட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரியாம நாங்க வந்து வாங்கி இந்த பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணிடலான்னு இதே ஒரு கிஃப்டா பண்ணியாச்சு. ஓகே. இதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்குலாம் யாருக்கு ரொம்ப பார்பி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் குவாலிட்டியா இருக்கு. நான் கூட லைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங் பிளாஸ்டிக். வாவ், இங்க பாருங்க, கால் எல்லாமே நடக்குது. எப்படி உட்கார வைங்க. உட்கார்ற பார்பி அப்பனா? வாவ், பார்பி உட்காந்துட்டாங்க பாப்பா குட்டிக்கிட்டே. சூப்பர். இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெண்ட் ஆகிற பார்பியா தான் இருந்திருக்கு. நாங்க நார்மல் பார்பியா தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். 2 பார்பி ஹாய் செகண்ட் கொடுத்துருங்க. ஹாய். இவங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? ஓகே,
பார்பியூ டெடி பேர் பார்பியூ செகண்ட் பண்ற போறாங்க. வாங்க செகண்ட். ஹாய் ஹாய், ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயாச்சு. ஓகே, உட்கார வச்சுக்கோங்க. உங்க முன்னாடி உட்கார வச்சுக்கோங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. முன்னாடி உட்கார வைங்க. குளிக்கிறதுக்கு அப்புறமேல் இப்ப தூங்குறான். இப்ப தூக்கம் வருதா? தூங்க வைங்க. ஓகே ஓகேங்க, அவங்க ப்ளே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களை அடுத்தது மாத்தி விட வேண்டியதா. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாமா? ஓகே தங்க, பார்பி எல்லாம் மேக்கப் முடிஞ்சா? நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாமா? சர்ப்ரைஸ். மம்மி உள்ள வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வாங்க. யாரா கொண்டு இங்க வச்சது? உட்காருங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்விங் கார் தாங்க. இது வந்து மாமனார் மாமியார் ப்ரெசென்ட் பண்ணது பாப்பாங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஆல்ரெடி நார்மல் சைக்கிள் பெரிய பாப்பா வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டோரில் வந்து ட்ரைவ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் போக இது வந்து இந்த ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு வந்துட்டு கார் டிரைவ் பண்ண ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு. எங்கள் ரெண்டு பாப்பா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே இதில் டபுள்ஸ் போய்க்கலாம். இது வந்து 2+ இயர்ஸ்லேருந்து கொடுக்கலான்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 50 kg வரைக்கும் தாங்கும். ஈவன் நான் கூட உட்காந்துக்கலாம். அதனால 2-in-1 பர்பஸாக வாங்கியாச்சு. இப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்கெட் மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் ஓட்டுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரட் டாய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டாய் எல்லாத்தையும் தாங்க அவங்க பார்பியை போட்டுருங்க உள்ள. அந்த மாதிரி அவங்க டாய்ஸும் உள்ளே போட்டுட்டு ஜாலியாக ட்ரைவ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே முன்னாடி போட்டுருங்க, பேஸ்கெட்குள்ளே போட்டுருங்க. அங்கே முன்னாடி அதான் பார்பியோட பிளேஸ். ஓகே, போட்டுருங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்க மாட்டாங்க. பாக்ஸிங் பண்ணும்போது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணியிருப்பாங்க. நாம தான் 1 by 1 எடுத்து அசம்பிள் பண்ணும். ஸோ நமக்கு ஸ்டெப்புமே வந்து கிளியராக வந்து அதோட பாக்ஸ்லேயே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே 6 steps தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் கிளாக் போடுற செல் மாதிரி இருக்குது. அது வந்து இங்கே ஸ்டேரிங்க்கு அடியில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது போடும்பொழுது இதுலேருந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லைட் செட்டிங்காக தான் இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸு. ஸோ இந்த LED லைட் மாதிரி ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டன் பிரஸ் பண்ண உடனே ஒரு 5-6 மியூசிக் வச்சிருக்காங்க. அந்த போன்ல வரும்ல அது மாதிரி வந்து 4-5 வெரைட்டி மியூசிக் ஒவ்வொரு டைமும் பிரஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சாங்கா வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவே வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆக்கி இருந்தா நினைக்கிறேன். அவங்க வந்து சூப்பரா அந்த பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஜாலியா அவங்க டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஹாரனுக்கு பதிலாக இந்த மியூசிக் சிஸ்டம் வந்து இந்த வண்டிக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹைலைட்னு வச்சுக்கோங்களேன். தாங்க பட்டன் பிரஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஒவ்வொரு டைம் இன்னொரு டைம் பிரஸ் பண்ணுங்க. Falling down, falling down, London Bridge is falling down, falling down. பிரஸ் பண்ணுங்க. third song. இன்னொரு டைம் பண்ணுங்க. 4 song இருக்குங்க. 4 லைட் இருக்கு, 4 song. இன்னொரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணு. 4 song தான். இனிமே வந்து நைட் டைம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் செட்டிங்ஸ் ஆகட்டும், இந்த மியூசிக், இதோட லுக்கு எல்லாமே வந்து வேற லெவல் ஹைஃபையாக இருக்கும். இது வந்து நம்ம பாப்பாங்களே செல்ஃபாக பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஒன் சைட் பேலன்ஸ் போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி சூப்பராக போய்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வண்டி? எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு. ஹாப்பி ஹாப்பி எல்லா கிஃப்ட் பாப்பாங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிடலாமா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஓகேங்க, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வச்சு உங்களுக்கு வந்து இன்னும் உங்கள் குழந்தைங்க பர்த்டே வந்துச்சுன்னா என்னென்ன யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா கிடைச்சிக்கணும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கணும்னா மறக்காம எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையோட எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off. Bkss family. Bye.